அதை எடுத்து வந்து 5 வகையான பூஜை செய்யணும். முதல்ல வந்து நம்ம இல்லத்துக்குள்ளே வந்து மகாலட்சுமியினுடைய திருவருள் வரணும் அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து அதுக்கு தூய்மைப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கணும். இந்த இடத்துல வந்து துவார மகாலட்சுமி சொல்லக்கூடிய வலது பக்கத்தில் மகாகணபதி, இடது பக்கத்தில் மகாலட்சுமி, மேலோங்கி இருக்கக்கூடிய நிலவில் மகாலட்சுமி பூஜை செஞ்சு அந்த இல்லத்தில் வந்து என்றென்றும் விதமான தானியங்களுக்கும் அன்னத்துக்கும் குறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானிய பூஜை செய்யணும். வந்து விநாயகர் பெருமானுடைய வழிபாட்டு முறை துவங்கி அணுகி பெற்று பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தினால பூஜைகளும் இல்லம் வந்து என்றென்றும் சதா சந்தோஷங்களும் மற்ற காரியங்கள் நம்ம எந்த காரியங்கள் துவங்கினாலும் அந்த காரியங்கள் விதமான தடை இல்லாமல் நம்மளுடைய வியாபாரம் குடும்பம் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம பூஜை செஞ்சுருக்கோம். வந்து கலச ரூபமாக நடுவில் இருக்கக்கூடிய மகாகணபதி, இந்த பக்கம் வந்து மகாலட்சுமி, சுதர்சன மகாவிஷ்ணு, நம்மளுடைய யோகியம் பங்கேற்க காலபுரீஸ்வரன், ஆனவரமையும் பூஜை செய்கிறோம். அதுக்கடுத்து நம்மளுடைய ஜாதக ரீதியான தோஷங்களாக அகலணும். 9 கோள்களும் நமக்கு நல்ல விதமான காரியங்கள் செய்து கொடுக்கணும். நம்ம எந்த காரியங்கள் துவங்கினாலும் அந்த காரியங்கள் அந்த விதமான தடைகள் இல்லாமல் நம்ம நினச்ச நேரங்களில் உரிய காரியங்கள் நமக்கு எல்லாம் நடைபெறணுங்கிறதுக்காக தானிய ரூபமாக பூஜை பண்ணுறோம். 6 வகையான பூஜைகள் செய்கிறோம். முதல்ல விநாயகர் பெருமானுக்கு பூஜை பண்ணுறோம். முன்னாடி வந்துட்டு கையில் வச்சுக்க பூ, இடது கையில் பூ வச்சுக்கோ, வலது